திருமணமாகி குழந்தை பேருக்காக வரும்போது பெண்ணினுடைய நலம் எப்படி இருக்கணும்? முதல் விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி அவங்க திருமண வாழ்க்கையை துவங்கிட்டாங்கன்னா மாதம் இல்லைன்னா பார்க்கும்போதெல்லாம் என்ன விசேஷம்னு தயவு செய்து கேட்காதீங்க. இதுதான் முதல் அறிவுரை. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலியை ஏற்படுத்தும்னு அந்த பெண்ணை கேட்டால் தான் தெரியும். மாதம் பார்க்கும்போது என்னம்மா விசேஷம், ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும், ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? அது அவர்கள் 2 பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, 2 ஆண்டுகள் எந்தவித தடையும் இல்லாத குடும்ப உறவு இருந்து குழந்தை பேரு வேணும் என திட்டமிட்டு 2 ஆண்டுகள் அவர்கள் முயற்சித்ததுக்கு அப்புறமும் குழந்தை பேரு கிடைக்க தாமதமாகனா தான் மருத்துவரே போய் பார்க்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 26 வயசில் கன்சீவ் ஆகுது, உடனே 26 வயசில் திருமணம் ஆகுது, உடனே போய் டைம் ஆயிடுச்சு, அடுத்த 3 மாதத்தில் எப்படியா கன்சீவ் ஆயிரு. எத்தனை பெண்கள் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்கு உடல் நல பிரச்சனையை விட மனநல பிரச்சனை தான் மிக அதிகம். அப்போ அந்த உள்ளத்தில் அந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சமூகமாக இந்த பண்பட்ட சமூகம் இருக்கக்கூடாது நண்பர்களே. நாம் அப்படி கேள்வியை கேட்கக்கூடாது. அது இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம், நடக்க உறுதியாக. அதை செம்மைப்படுத்துவதற்கு, அந்த கருமுட்டையை வலுவாக்குவதற்கு நான் சொன்ன உளுந்து, இன்னும் ஈஸ்ட்ரோஜெனிக்கான ஒரு மிகச்சிறந்த புரதம் சோயா. குழந்தை பேரு திட்டமிடக்கூடிய நல்ல பெண்களுக்கு நல்ல மாதவிடாய் செம்மையாக்க இயல்பாக கிடைக்கக்கூடிய புரதத்தில் ஒன்று சோயா. ஏன் சோயா பெண்களுக்கு நல்லதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், தாவர ஹார்மோன். அது நேரடியான ஈஸ்ட்ரோஜன் கிடையாது, தாவர ஈஸ்ட்ரோஜன். அது அந்த குழந்தைக்கு, அந்த கருப்பையினுடைய வளர்ச்சிக்கு, சினைப்பையினுடைய வளர்ச்சிக்கு, இயல்பான வளர்ச்சிக்கு மிகச்சிறப்பான உணவாக இருக்கும். அப்போ கருத்தரிக்கணும்னு திட்டமிடக்கூடிய பெண்கள் நல்ல உளுந்து, நல்ல சோயா, மற்ற கூடுதல் புரதம், மீன்கள் மிகச்சிறப்பாக நம்ம மீன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய புரதம், முட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் அந்த குழந்தைகளுக்கு மிக அவசியம்.